வடசென்னை தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து புது வண்ணாரப்பேட்டை பகுதியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். தற்போது அதனை நேரலையில் காணலாம். உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த நான் வந்தது திரு கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்க எல்லாம் வாக்களிச்சு வெற்றி பெற வைக்கணும்னு கேட்கறதுக்காக வந்தேன். அதுக்கு தான் வந்தேன். ஆனா இங்க வந்த பிறகுதான் தெரியுது, என்னை விட ஆர்வமா அவரை நீங்க ஜெயிக்க வச்சு நாடாளுமன்றத்திற்கு அதுவும் பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு அவரை நீங்க பாராளுமன்றத்துக்கு அனுப்ப போறீங்கிறத நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. கரெக்டா? நிச்சயம் செஞ்சிருவீங்களா? எந்த சின்னம்? சத்தமா சொல்லுங்க. எந்த சின்னம்? சத்தமா கையை காட்டி சொல்லுங்க. எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல ஏப்ரல் 19ஆம் தேதி உங்களுக்கு தெரியும், வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா உங்க கண்ண ரெண்டு விஷயம் தான் படணும். ஒன்று, நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு கலாநிதி வீராசாமியோட பெயர், அவருக்கு பக்கத்தில் நம்முடைய வெற்றி சின்னம் கலைஞர் சின்னம் உதயசூரியன், அதுக்கு பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்கும், பச்சை கலர் பட்டன் இருக்கும், நீல கலர் பட்டன் இருக்கும். அந்த பட்டன்ல நீங்க வைக்கிறீங்களே ஒரு ஓட்டு, அதுதான் நீங்க மோடி தலையில வைக்கிற வேட்டு. வச்சிடுறீங்களா? போன மாட்டியே வச்சிங்க, ஆனா பத்தவே பத்தாது. ஏன் தெரியுமா? போன முறை நம்முடைய வேட்பாளர் அவர்களை நீங்க கிட்டத்தட்ட 4,62,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சீங்க. மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு நான் பல முறை நன்றி சொல்லியிருக்கிறேன். ஆனா இந்த முறை குறைந்தது 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அவரை நீங்க ஜெயிக்க வைக்கணும். ஏன் நான் சொல்றேன்னா, சென்ற முறை நம்முடைய எதிரிகள்லாம் ஒன்னா சேர்ந்து வந்தாங்க. இந்த முறை நம்முடைய எதிரிகள்லாம் பிரிஞ்சு வராங்க. அதனால நம்ம இந்த முறை வெற்றியை 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் அவர்களை எதிர்த்து யார் போட்டியிட்டாலும், எந்த கொம்பை போட்டியிட்டாலும் டெபாசிட் போற அளவுக்கு அவருடைய வெற்றி இருக்க வேண்டும். இருக்குமா? நிச்சயம் செஞ்சு காட்டுவீங்களா? அதே நேரத்தில் 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகரில் போட்டியிட்ட எங்களுடைய இளைஞரணி அமைப்பாளர், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் திரு எபினேசர் அவர்களுக்கு 42,500 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சிங்க. அதற்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஆர்கே நகரில் ஜெயிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அதையும் செஞ்சு கொடுத்தீங்க. அதற்கு இந்த நேரத்தில் நன்றி. அதே போல ராயபுரம் சட்டமன்ற தொகுதியிலும் ஜெயிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஏன்னா எடுத்து போட்டியிட்டது யாருன்னு தெரியும், மெயின் ரோடு. அந்த தொகுதியிலையும் போட்டிட்ட நமது கழக வேட்பாளர் அண்ணன் திரு ஐட்ரீம்ஸ் மூர்த்தி அவர்களை 28,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு மெயின் ரோட்டுக்கே ஓட விட்டீங்க. அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். பல முறை வந்திருக்கிறேன், இது முறை கிடையாது. பல முறை நன்றி சொல்லியிருக்கேன், மீண்டும் நான் நன்றி சொல்றேன். அதே போல திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட என் அருமை சகோதரர் திரு கே.பி. சங்கர் அவர்களை கிட்டத்தட்ட கே.பி. சங்கர் அப்ப எதிர்த்து யார் போட்டியிட்டான்னு தெரியும் உங்களுக்கு. இதே இடத்துல பிரச்சாரம் பண்ண. எங்க சங்கர் எங்க?